Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, காலையில் எழும்பினோடனே பால் இல்லாமல் வழக்கம் போல் நம்மளோட நாள் விடியவே செய்யாது. ஸோ இன்றைக்கி நான் ஆரோக்கிய பால் எடுத்திருக்கேன். முன்னாடி வந்து நாங்கள் வீட்டு பால் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போது வீட்டு பால் கிடைக்கல, மாடு சேனையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் கிடைக்கல. இப்போதைக்கு வந்து நம்ம கவர் பால் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இந்த கவர் பாலில் சமைக்கிறது என்னமோ கொஞ்சம் கூட திருப்தியாகவே இல்லை. என்னமோ கவர் பாலில் வந்து டீ போட்டால் எனக்கு அது வந்து ஒரு திருப்தியாகவே இல்லை. வீட்டு பால் நம்ம யூஸ் பண்ணி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வித்தியாசம். சரி, நம்ம டீயை போட்டுட்டு அப்படியே வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு பச்சை பட்டாணி குருமா செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு சும்மா ஒரு கிரேவி மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவேன், அது செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம எவ்வளோ தான் நல்லா சமைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் ஒரு நாள் வந்து திடீர்னு ஏதாவது சொதப்பி வைப்போம் இல்லையா? இன்றைக்கி அப்படி ஒரு சொதப்பல் நாளாக தான் எனக்கு இருந்துச்சு. கொஞ்சம் சளி வேறு பிடிச்சிருக்கு. கூடவே வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு 1/2 kg கேக் ஆர்டர் வேறு இருந்துச்சு. சரி, இதெல்லாம் ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம கேக்கை செய்யலாம் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் டீ போயிட்டுருக்கு, இந்த பக்கம் டீ காயட்டும், அந்த பக்கம் வந்து நம்ம சப்பாத்திக்கு தேவையான குருமாவை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் காலையிலேயே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு இப்போது எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு அரைக்கிறதுக்கு அரிப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு முறை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மாவு தான் நம்ம கொட்டினதுக்கு அப்புறமா தான் நான் பார்த்தேன் அதில் வந்து வண்டு பூச்சியெல்லாம் இருந்துச்சு. அதனால் இப்போது வந்து எந்த மாவு எடுக்கிறதா இருந்தாலும் அரிப்பு வச்சு அரித்து தான் எடுத்துகிட்ருக்கேன். இல்லைனா எனக்கு அது கொஞ்சம் திருப்தியாக இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு வேளை வண்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாமல் போயிடுமே அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து இந்த டீ அரிக்கிற அரிப்பு தான், இது ஜூஸ் அரிக்கிற அரிப்பு, இது சின்ன சைஸு. இது வந்து நார்மலாக மாவு அரிக்கிறது வேறு அரிப்பு இருக்குது, அது மேலே வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் ஜல்லடைன்னு சொல்லுவீங்க, நாங்கள் அரிப்புன்னு சொல்லுவோம். அது நான் மேலே எனக்கு கேக்கு ரெடி பண்ணுற இடத்துல வச்சுருந்தேன். இது கையில் கிடச்சிச்சு, அதனால் இதில் அரிச்சிட்ருந்தேன். ஸோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து மாவுக்கு நமக்கு இப்போது சப்பாத்திக்கு தேவையான அளவு மாவும், அது வந்து மாவை நம்ம தொட்டுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மாவும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு மாவை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம மாவை எந்த அளவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். முன்னாடி எல்லாம் அம்மா சொல்லுவாங்க, நல்ல பலமாக இடித்து நம்ம அடித்து பிசைஞ்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. கையால் நம்ம எந்த அளவு அதை நல்ல பிசைஞ்சு அந்த மாதிரி எடுக்கிறோமோ அதுதான். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிட்டு இப்படியே வச்சுப்பேன். ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா தான் இந்த மாவை மறுபடியும் நான் நல்லா பிசைஞ்சு எடுக்க ஆரம்பிப்பேன். இந்த கேப்பில் வந்து அரிசி கழுவி போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை இருக்கும் இல்லையா, அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மாவை வந்து கையால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிறேன். இது வந்து நம்ம கீழே ஏதாவது ஒரு மேட்டில் வச்சு பிசைஞ்சு எடுக்கலாம், இல்லை கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சு கூட நம்ம பிசைஞ்சு எடுக்கலாம். எனக்கு என்னமோ இந்த கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நல்ல நீட்டாக நான் டெய்லி துடைக்கிறேன். எப்படி துடைச்சாலும் என்ன பண்ணாலும் எனக்கு அதில் வச்சு மாவு பிசைகிறது என்னமோ அவ்வளோவா திருப்தியாகவே இருக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியலை. கீழே மேட்டு போட்டு பிசைவேன், மற்றபடி இதில் போட்டு செய்கிறது எனக்கு என்னமோ அது அவ்வளோவா திருப்தியாகவே இருக்காது. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்து அதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டு அடுத்ததாக வந்து இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த கேப்பில் வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் டீ காய்ச்சி எடுத்துப்பேன் எப்போவும். இப்போ டீ நல்லா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே டீயை குடிச்சிட்டு அடுத்து வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் தானே, கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஹஸ்பண்டுக்குமே லீவ், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர், அதனால் 2-3 நாளாக அவங்க லீவ் எடுத்திருக்காங்க, மெடிக்கல் லீவ் போட்டிருக்காங்க. நார்மல் வைரல் ஃபீவர் தான், இந்த முறை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, அதனால் மெடிக்கல் லீவ் போட்டிருக்காங்க. அப்போ எல்லாேருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம சமைச்சா போதும். ஆனால் கேக் ஆர்டர் இருக்கிறனால கொஞ்சம் நேரமே எழும்பி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த பக்கத்தில் வந்து நம்ம குருமாவுக்கு தேவையான இதை ரெடி பண்ணிக்கலாம். அந்த பக்கம் வந்து சைட் பை கேப்பில் வந்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் தோசைக்கல் வச்சு சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். இந்த பக்கத்தில் குருமா செய்ய ரெடி பண்ணிட்டேன், ஆரம்பிச்சிட்டேன். நிறைய சொதப்பி பேசுவேன், அதை கொஞ்சம் கவனிக்காதீங்க. ரொம்ப யோசித்து பேசணுன்னா வீடியோ வந்து கட் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ரொம்ப யோசிக்காமல் நார்மலாக பேசிகிட்ருக்கேன். அதனால் நிறைய தப்பு ஏதாவது பேசி வைக்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை தாளித்து வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயிலில் லைட்டாக பச்சை மிளகாவை வதக்கிட்டு
அடுத்ததாக வெங்காயம் போட்டு அதையும் லைட்டாக வதக்கிட்டு கூட வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த குருமாவில் சோம்பு சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும். சோம்போட ஃப்ளேவர் நல்ல ஹெவியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் மசால் வடை செஞ்சாலும் அப்படி தான், நான் சோம்பு போடுற மாதிரி ஏதாவது சமைச்சேன்னா அதில் சோம்போட ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போது இங்கே வந்து வெங்காயம் வதங்கட்டும், அந்த கேப்பில் வந்து நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அங்கே வந்து நம்ம பச்சை பட்டாணி வேக வச்சோம் இல்லையா, அந்த பச்சை பட்டாணி கூட உருளைக்கிழங்கும் போட்டு வேக வச்சுருந்தேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறனால மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும், இல்லைன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மசாலா எல்லாமே உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இதில் வேணும்னா நம்ம கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கலை. இதில் நான் ஒரு தப்பு பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் கரெக்டாக வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தேன். எப்படி நான் இந்த அளவு கவனக்குறைவாக இருந்தேன்னு தெரில. சமையல் பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் கவனம் சிதறிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து உப்பு அதிகமாகிடும். அந்த மாதிரி தான் இந்த முறை நான் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டிருந்தேன். இப்போது நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து சிலர் வடித்து கீழே ஊற்றுவாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வேற வச்சுருந்தேன், நான் அப்படியே தான் ஊற்றிட்டேன். இது வந்து வர்றப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. உப்பு அதிகமாக போட்டனால கடைசியாக வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருந்தேன். ஆனால் நம்ம இந்த கிரேவியில் வந்து தக்காளி போடாமல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி போட்டால் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். நமக்கு அது வேண்டாம்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சப்பாத்தி கூட வச்சு ரோல் மாதிரி சுருட்டி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உப்பு வந்து ரெண்டு டைம் போட்டுட்டேன். பார்த்திங்களா, நான் அது ரொம்ப கவனக்குறைவாக செஞ்சுருந்தேன். நாங்கள் உப்பு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்போம், அதனால் இது எங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. இதில் எப்படி எனக்கு தப்பாயிடுச்சுன்னா, நான் அந்த தண்ணியோட அளவை பார்த்து நான் வந்து உப்பை போட்டிருந்தேன். ஆனால் உண்மையில் வந்து தண்ணியோட அளவை பார்க்கக்கூடாது, ஏன்னா இந்த தண்ணி சுண்டி நல்ல கிரேவி மாதிரி வரணும். அப்போ வந்து உப்பு நம்ம போட்டது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். இப்போ 1-2 சப்பாத்தி கூட மிச்சம் இருக்குது. அதை சைட் பை கேப்பில் இதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா காலை உணவு முடிஞ்சிடும். இது ஒரு பெரிய டென்ஷன், நமக்கு காலை உணவு செய்கிறதே வந்து ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கும். அதை முடிச்சிட்டோன்னா அடுத்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், பட்டாணி குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது. நேற்று வந்து ஹஸ்பண்ட் நைட்டு மசாலா தோசை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு மசாலா தோசை மிச்சம் இருந்துச்சு. அதை காலையில் சூடு பண்ணியிருந்தேன், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பொதுவாக இந்த மாதிரி சூடு பண்ணுறது மோஸ்ட்லி வந்து நானும் ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவோம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப கம்மி தான். இன்றைக்கி சோறுக்கு பார்த்திங்கன்னா நான் மீன் குழம்பு மட்டும்தான் வச்சுருந்தேன், வேறு எதுவும் குழம்பு இன்றைக்கி வைக்கலை. எனக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டாக வேறு இருந்துச்சு, அதனால் நான் வேறு எதுவும் குழம்பு வைக்கலை. மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி சூரை மீன் தான் வாங்கியிருந்தேன். அது வந்து அரைப்பு, நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரைப்பு, அப்புறம் புளிக்கரைசல் எல்லாம் சேர்த்து அதை கலந்து விட்டு அது கூட வந்து தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அது கொதிக்க விட்டு அது கூட வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனையும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இது ஒரு சிம்பிளான ஒரு மீன் குழம்பு. எங்கள் ஊரில் வந்து மீன் குழம்பு டெய்லி இருக்கும், கண்டிப்பாக மீன் குழம்பு இருக்கும். அதனால் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுடுவோம். சிலர் கேட்கலாம், இப்போ நீங்கள் கை கழுவி ஊற்றிட்டீங்க அப்படின்னு. அது கை கழுவி ஊற்றுறது கிடையாதுங்க. அதை மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கையை வந்து அப்படியே இது பண்ணி விடுவோம், அது பழகிடுச்சு. அது பொதுவாக நிறைய பேர் பண்ணுவாங்க. ரீசெண்ட் டைமாக அதை வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் அதை அவாய்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன், பட் டக்குன்னு நம்ம அதை தான் பண்ணிடுறோம் கிச்சனில். இப்போ மீன் குழம்பு இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்து இது ரெடி ஆகட்டும். அந்த கேப்பில் வந்து நான் கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணலான்னு நினச்சேன். மேங்கோ கேக்கு 1/2 kg அவங்க பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்கு பர்த்டேக்காக சர்ப்ரைஸாக கொடுக்குறதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு தேவையான பேட்டரெல்லாம் நம்ம ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அதை வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் டயர்டாக இருந்தனால என்னால் பேட்டர் ரெடி பண்ண முடியலை, அதனால் உட்காந்து மடியில் வச்சு நான் இன்றைக்கி பேட்டர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சில நாள் இந்த மாதிரி தான், ரொம்ப டயர்டாக இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். கூடவே என்னோடய பொண்ணு வந்து அவகிட்ட கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு மற்ற ஒர்க்கை நான் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். மீன் குழம்பு அங்கே வந்துட்டு இருந்துச்சா அதை ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்ய ஆரம்பித்தேன். குழந்தைங்களுக்கும் இப்போவே கேக்கு ரெடி பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆர்டர்லாம் அதிகமாக வர்றப்போ அவங்களோட ஹெல்ப்பும் எனக்கு சில நேரம் தேவைப்படும். அதுக்காக இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து இதை நம்ம ஓவனில் வச்சு
வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கேக்கு ரெடி ஆகிடும். டயட் வந்ததுக்கப்புறமா நான் ஆன்லைனில் கூட பெருசாக கேக் வீடியோஸ் எதுவும் போடுறது கிடையாது. அப்படி போட்டால் தான் நமக்கு ஆர்டர் வரும். அது பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்மளோட டயட்டு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ட்டு சேனலில் அப்போது சேலஞ்ச் ஆரம்பிச்சிருந்தேன் இல்லையா, அதுலேருந்து ஆர்டர் பெருசாக வரல. இப்போ மறுபடியும் ஆர்டர் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போது டயட்டாக பிஸ்னஸாக அப்படின்னு பார்க்குறப்போ பிஸ்னஸும் முக்கியம், டயட்டும் முக்கியம். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன செய்த ஜோப்னா? ஜோப்னா இது என்னது? பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இப்போல்லாம் பெரியவ கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது பண்ணுறது, உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுறேன் அப்படின்ட்டு போட்டுட்டு இருந்தா. பஜ்ஜி மாவு இருந்துச்சு, அதில் தான் போட்டா. கொஞ்சம் நல்லாவே செய்கிறா, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அவளோட கைப்பக்குவம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் சில நேரம் அவள் அப்பா கூட அவகிட்ட ஏதாவது செஞ்சு கொடுக்க கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது செஞ்சுடுவா. அது டீ கூட சாப்பிட்டு அப்படியே டீயும் குடிச்சிட்டு இருந்தேன்னா அது நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க சமைச்சு கொடுக்குறது கொஞ்சம் ஒரு சந்தோஷம் தானே நமக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேக்கு டிசைன் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். காலையிலேருந்து கொஞ்சம் டயர்டாகவே இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்க வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் தர்றப்போ ஒரு டிசைன் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னா நமக்கு டென்ஷன் இருக்காது. இதே வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ளாரல் டிசைன் ஒன்று போட்டு கொடுத்துருந்தேன். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட ஒன் டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.